ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன், அதாவது எனி பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு 12 வீக்ஸ் ஸ்டடி பிளான் வந்து நான் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், ஒவ்வொரு வீக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவை அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்குக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிலாஜிசம். ஓகேங்களா? இதை தாண்டி இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ப்ராக்டிஸ் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெய்டு ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அந்த பெய்டு ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ யூடியூப் வீடியோ முடிஞ்சோடனே அந்த பெய்ட் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே அந்த ப்ராக்டிஸ் பிடிஎஃப் நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீக் எண்டில் வந்து நான் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் வீடியோ மேக் பண்ணி அந்த பெய்ட் மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுவோம். அதாவது அதோட பெனிஃபிட்ஸ், அதோட ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எம்ஆர்பி ரேட் வந்து 700 rupees. ஆஃபர் ப்ரைஸ் வந்து இன்னையோட ஆக்சுவலாக முடியுது. இன்னையோட 490 rupees அதோட ஆஃபர் ப்ரைஸ் இன்னையோட முடியுது. நாளையிலேருந்து அதோட ப்ரைஸ் 700. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன். தென் நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாகவே செக்கும் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலாஜிசம் உடைய ப்ராக்டிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் டேரெக்டாக பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிலாஜிசம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா, அதுக்கு கீழே நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற செட் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் கீழே கொடுத்துட்டு, நான் பேசிக்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்லி கவர் பண்ணிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரக்டா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃபைன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக்ஸை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குவிக்கா ஒரு ப்ரஷ் அப் மாதிரி, குவிக் ஒரு ரிவிஷன் மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ சிலாஜிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கன்க்ளூஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கன்க்ளூஷன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கா, ஃபாலோ பண்ணலையா, இதுதான் அவங்க கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான இது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணியிருக்கா பண்ணலையாங்கிறதுக்காக நம்ம ஒரு வென் டயக்ராம் வரைஞ்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதை தாண்டி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கறது ஒன்று மென்ஷன் ஆயிருக்கும். அந்த குவான்டிஃபையர்ஸோட மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளால வென் டயக்ராம்லாம் வரைய முடியும். அந்த குவான்டிஃபையர்ஸ்லாம் என்னங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது அந்த குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த குவான்டிஃபையர்ஸில் இப்போ ஆல் அப்படிங்கிற ஒரு குவான்டிஃபையர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல் ஏ ஆர் பி அப்படின்னா நம்ம அதை எப்படி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, ஆல் ஏ, அதாவது ஏல இருக்கிற எல்லாமே, அதாவது ஆல் ஏ ஆர் பினா ஏல இருக்கிற எல்லாமே பில இருக்கிறது அப்படிங்கிறது இதோட மீனிங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இதை உங்களுக்கு எழுதி காமிக்கிறோம். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா, பியோட வேல்யூ வந்துட்டு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஏயும் பில இருக்கா, அதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா? இதுதான் ஆல் ஏ ஆர் பி. அது வென் டயக்ராம் ஃபார்மேட்ல எல்லா ஏயும் பில இருக்கு அப்படிங்கறது இந்த மாதிரி ஃபார்மேட்ல ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குவான்டிஃபையர் ஆல் அப்படின்னா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அடுத்த குவான்டிஃபையர் என்னன்னா சம் ஏ ஆர் பி. ஓகேங்களா? இந்த சம்மோட மீனிங்கை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மினிமம் 1ஆவது இருக்கணும். சம் அப்படின்னா மினிமம் 1ஆவது, மேக்ஸிமம் எல்லாமேவாவும் இருக்கலாம். மினிமம் 1ல இருந்து மேக்ஸிமம் ஆல் அப்படிங்கறது அதோட மீனிங். இந்த மீனிங்கை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான், அதாவது மினிமம் 1 to மேக்ஸிமம் வந்துட்டு ஆல், இதோடைய மீனிங், இந்த சம்முடைய மீனிங் வந்துட்டு இதுதான். சம் அப்படின்னா மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆல் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம வென் டயக்ராம் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஏபி. ஓகேங்களா? சம் ஏ ஆர் பி, அதாவது இந்த பார்ட் சம் ஏ பார்ட் ஆர் பி அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏயோட வேல்யூ வந்து 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா, பியோடைய வேல்யூ வந்துட்டு 1 4 5 6 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்றேன். ஏல இருக்கிற அந்த 1 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இங்க இருக்கா, ஸோ நான் சம் ஏ ஆர் பின்னு என்னால கண்டிப்பாகவே சொல்ல முடியும். ஓகேங்களா? அதை தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி வந்துட்டு 1 2 3 4 இப்படியும் இருக்கலாம். இப்போ என்னது, சம் ஏ ஆர் பின்னா மினிமம் 1 எலிமெண்ட் இருக்கணும், மேக்ஸிமம் அதில் இருக்கிற எல்லாமே கூடவும் இருக்கலாம். இந்த மீனிங் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 1 2 3 இங்கேயும் இருக்குல்ல, இதுவும் கரெக்ட் தான். புரியுதுங்களா? சம் அப்படின்னா மினிமம் 1 அப்படிங்கிறதுல இருந்து மேக்ஸிமம் எல்லாமே அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி நெக்ஸ்ட் வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்,
நெக்ஸ்ட் நோ ஏ ஆர் பி. நோ அப்படிங்கிறது அடுத்த குவான்டிஃபையர். நோ அப்படின்னா இதில் இருக்கிற எதுவுமே அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதோடைய மீனிங். ஓகேங்களா? நோ ஏ ஆர் பி வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவுடைய வேல்யூ வந்து 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா பியோட வேல்யூ வந்துட்டு 4 5 6 அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஏல இருக்கிற எதுவுமே பியில் இருக்கக்கூடாது, பியில் இருக்கிற எதுவுமே ஏல இருக்கக்கூடாது. அதுதான் அதோடைய மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் சம் நோ. நெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா சம் நாட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்களேன். சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்பியும் இதுக்கு மீனிங் என்னன்னா சம்மோடைய மீனிங்கை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சம்மோட மீனிங் என்ன சொன்னேன்? மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எல்லாமே வரைக்கும் நான் சொல்லலாம். அப்போ சம் ஏ ஆர் நாட் பின்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்லாமல் இருந்தாலும் தப்பு தான், இல்லைன்னா மொத்தமாக ஏல இருக்கிற எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அது கரெக்டு தான். அதையும் நம்ம சம் ஏ ஆர் நாட் பின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஏ இது பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்ட், இந்த பார்ட்டை நீங்கள் போட்டுட்டு இது வந்து பியில் இல்லை, நம்ம ஒரு டேஷ் போட்டோம் அப்படின்னா இதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஏல இருக்கிற ஒரு பார்ட் வந்து பியில் இல்லை, இந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏயோடைய வேல்யூ வந்துட்டு 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பியோடைய வேல்யூ வந்துட்டு என்ன சொல்லலாம்? ஓகே 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பியோட வேல்யூ. இப்போ நான் சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஏல 1 2 3 3 எலமெண்ட் இருக்கு. ஆனால் அந்த ஏல இருக்கிற இந்த 1 இங்கே இல்லைல்ல, ஒரு எலமெண்ட் இல்லை, ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட நம்ம சம் ஏ ஆர் நாட் பின்னு நம்மளால சொல்லலாம். ஓகேங்களா? இதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? 1, 7, 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வந்து 1, 7, 8 இருக்கு, பி வந்து 2 3 4 5 இருக்கு. ஏல இருக்கிற எதுவுமே பியில் இல்லை. ஏல 1 7 8 இருக்கு, இங்கே 2 3 4 5 இருக்கு. எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்லலாம். சம்னு அர்த்தம் மினிமம் ஒன்னாவது சம் ஏ ஆர் நாட் பின்னா ஏல இருக்கிற ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கணும், இல்லை மொத்தமாக எல்லாமே இல்லாமல் இருந்தாலும் அது கரெக்ட் தான். மினிமம் 1, மேக்ஸிமம் 2 3 4 5 எவ்வளோ வேணா இருக்கலாம், மேக்ஸிமம் எல்லாமேவாகவும் இருக்கலாம். இதோட மீனிங் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சம் ஏ ஆர் நாட் பி, இப்போ நோ ஏ ஆர் பின்னு இருக்குல்ல, இப்போ இந்த பாட்டு எடுத்துக்கோங்களேன். நோ ஏ ஆர் பியையும் நீங்கள் சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்லலாம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்லலாம். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொன்று நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சம் ஏ ஆர் நாட் பின்னா சம் பி ஆர் நாட் ஏன்னு நம்மளால சொல்ல முடியாது. சம் பி ஆர் நாட் ஏ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா என்ன சொல்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? இப்போ வந்துட்டு இது 1, 2, 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 இருக்கு. சம் ஏ ஆர் நாட் பின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இது வந்துட்டு ஓகே இது இப்படி வச்சுக்கலாமே. 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 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 இப்போ 1 2 3 4 5 இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சம் ஏ ஆர் நாட் பி நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த ஏல இருக்கிற 1 அங்கே இல்லை. பட் அதே சமயத்தில் சம் பி ஆர் நாட் ஏன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கேயும் 2 3 4 5 இருக்கு, இங்கேயும் 2 3 4 5 இருக்கு. நம்மளால அந்த பாசிபிலிட்டியை சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் ஏ ஆர் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சம் ஏ ஆர் பியை நீங்கள் ஒரு கன்க்ளூஷனில் உங்களுக்கு சம் பி ஆர் ஏன்னு இருந்ததுன்னா தட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நோ ஏ ஆர் பிக்கு நோ ஏ இஸ் பின்னாலும் நோ பி இஸ் ஏனாலும் இட் இஸ் கரெக்ட் தான். ஓகேங்களா? பட் சம் ஏ ஆர் நாட் பியை பொறுத்த வரைக்கும் சம் பி ஆர் நாட் ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா இந்த பாசிபிலிட்டி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல 1 இங்கே இல்லை. ஸோ நான் சம் ஏ ஆர் நாட் பின்னு நல்லா சொல்ல முடியும். ஏன்னா மினிமம் 1 இல்லாமல் இருந்தாலே அது கரெக்ட் தான். பட் இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 3 4 5 இங்கே 2 3 4 5 இருக்கு. அப்போ எப்படி நான் சம் பி ஆர் நாட் ஏன்னு சொல்ல முடியாது தானே? ஸோ அந்த பாசிபிலிட்டி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே திஸ் ஓகேவா? நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி எ ஃபியூ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இன்னொரு குவான்டிஃபையர். ஒன்லி எ ஃபியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட மீனிங் என்னன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சம் அண்ட் சம் நாட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஒன்லி எ ஃபியூனா சம் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஆர் இன் பி, அதாவது ஒன்லி எ ஃபியூ ஏ
or B அப்படின்னா என்ன அர்த்தம்னா some elements in A are in B and some elements in A are not in B. ஓகே, ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஏல இருக்கிற சிலது பிலேயும் இருக்குது, அதே மாதிரி ஏல இருக்கிற சிலது பிலேயும் இல்லை, அதுதான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ இது ஏன்னு இருக்குது, இது பி அப்படின்னு இருக்குன்னா ஒன்லி a few A or B அப்படின்னா some A, அதாவது இந்த பார்ட் இந்த some A or B and some A or not B இப்படிங்கிற மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகே, இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டில் சொல்லணும் அப்படின்னா இப்போ A ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், B is equal to 3 4 5 6 அப்படின்னு இருக்கா, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஒன்லி a few A or B அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஏ ஆர் பின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 வந்து இங்கே இருக்குது, ஸோ சம் ஏ ஆர் பின்னும் என்னால் சொல்ல முடியும். இந்த 1 2 இங்கே இல்லை, ஸோ சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்ல முடியும். ஒன்லி எ ஃபியூனா கொஞ்சமாக சிலது இருக்குது சிலது இல்லை அப்படிங்கிறதா அதோட மீனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்படிங்கிற ஒன்லி ஏ ஆர் பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒன்லிங்கிற குவான்டிஃபையரோட மீனிங் என்னதுன்னா ஒன்லி ஏல மட்டும்தான் பி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா இதை நம்ம வென் டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஆல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதோட வைஸ் வர்ஸால நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆலை விட ரிவர்ஸில் வென் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒன்லி ஏ ஆர் பியை ஆல் பி ஆர் ஏ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது பி இது ஏ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் மீனிங் என்னதுன்னா ஒன்லி ஏல மட்டும்தான் பி இருக்கின்றது, அதுதான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? ஒன்லி ஏல மட்டும்தான் பி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 2 3 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், A ஈக்குவல் டு 1 2 3, B இஸ் ஈக்குவல் டு 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், C இஸ் ஈக்குவல் டு 5 6 7 இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிங்கிறது ஏல மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எதுலையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சியில் இந்த 2 3 வரவே கூடாது. இப்போ இந்த இடத்துல 2, 5, 6, 7 போட்டேன்னா தப்பு. ஏன்னா ஒன்லி ஏல மட்டும்தான் பி இருக்க வேண்டும். இந்த 2 3 அப்படிங்கிறது ஏல மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த இதுலேயுமே அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதோடைய மீனிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒன்லி ஏ ஆர் பி அப்படிங்கிறதோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் இதுதான் உங்களோட பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இதை தாண்டி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஓகே, நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதாவது லைக் என்ன சொல்கிறது, ரீஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரீஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஆல் ஏ ஆர் பி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஏ ஆர் பின்னு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கன்க்ளூஷன்லேயும் அதே ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அதே இது இந்த லைக் என்ன சொல்கிறது உங்களுக்கு சிலாஜிசம்லேயே 2 இருக்கும், டெஃபினட் கன்க்ளூஷன் ஒன்று, பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் ஒன்று. அந்த பாசிபிலிட்டி பற்றி நிறைய தெரியணும்னா திரும்பவும் சொல்கிறது என்னன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ அந்த பாசிபிலிட்டிங்கிறது நல்லா புரியும். ஜஸ்ட் நான் ஒரு 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 ஷார்ட்டாக ஒரு இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஆல் ஏ ஆர் பின்னா இட் இஸ் கரெக்ட், ரீஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதே இது ஆல் ஏ ஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு இருந்ததுன்னா தப்புன்னு அர்த்தம். இட்ஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தப்புன்னு அர்த்தம். இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேயே அப்படியே எழுதியிருந்தா தட் இஸ் கரெக்ட். பட் இட்ஸ் அ பாசிபிலிட்டி, அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது, இட்ஸ் டெஃபினட். அதான் இட்ஸ் அ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. ஓகேங்களா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி நாட் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோவே போட்டுருந்தேன். ப்ளீஸ் அதையும் ஒன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் அது இதுலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லென்த்தியாக போயிடும். நம்ம டேரெக்டாக இப்போ ப்ராக்டிஸ் சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இப்போ நம்ம டேரெக்டாக அதுக்கு வென் டயக்ராம் வரைய ஆரம்பிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ராட் இஸ் கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் some rat is cat அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் no cat is angry ன்னு கொடுத்துருக்காங்க. no cat is angry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அதையும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது some persons are angry ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல பர்சன்ஸையும் போட்டுக்கிறேன். some persons are angry. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடலாம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா some rat are not angry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. some rat are not angry அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
சம் ரேட் அப்படிங்கிறது இந்த போர்ஷன். ஓகேங்களா, சம் ரேட் அப்படிங்கிறது இந்த போர்ஷன். இந்த போர்ஷன் வந்து ஆங்கிரியா இல்லாம இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லாம தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேட் போர்ஷன்ல இருக்கிற எதுவுமே ஆங்கிரியா இருக்கக்கூடாது. ஏன்னா நோ கேட் இஸ் ஆங்கிரின்னு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற எதுவுமே ஆங்கிரியா இல்லைன்னா இந்த பாட்டும் கண்டிப்பா ஆங்கிரியா இல்லாம தானே இருக்கணும். ஸோ சம் ரேட் இஸ் நாட் ஆங்கிரி அப்படிங்கிறது டெஃபினட்டா கரெக்ட் தானே. ஏன்னா இந்த போர்ஷன் கண்டிப்பா கேட்டோட இருக்கு நமக்கு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த போர்ஷன் கண்டிப்பா ஆங்கிரியா இருக்க முடியாது. ஸோ சம் ரேட் இஸ் நாட் ஆங்கிரி அப்படிங்கிறது டெஃபினட்டா கரெக்ட். ஸோ கன்க்ளூஷன் 1 அப்படிங்கிறது டெஃபினட்டாவே கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சம் பர்சன்ஸ் ஆர் நாட் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் பர்சன்ஸ் ஆர் நாட் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் பர்சன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏரியா. ஓகேங்களா, இந்த ஏரியா வந்து ரேட்டா இல்லாம இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஏரியா வந்துட்டு கண்டிப்பா கேட்டா இல்லாம இருக்கும். ஏன்னா என்ன சொல்றது, ஆங்கிரியில இருக்கிற எதுவுமே கேட்ல இருக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ இந்த ஏரியா வந்துட்டு கண்டிப்பா ஆங்கிரியா இருக்க முடியாது, ஆங்கிரியாவும் இருக்க முடியாது. சாரி, இந்த ஏரியா வந்துட்டு கண்டிப்பா கேட்டா இருக்க முடியாது, பட் ரேட்டா இருக்க முடியாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதது இது வந்து டெஃபரண்ட் கன்க்ளூஷனா இருக்கு. சொல்ல முடியாது அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா, நான் உங்களுக்கு செகண்ட் கன்க்ளூஷன் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் பர்சன்ஸ் ஆர் நாட் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வரைஞ்சிருக்க வென் டயக்ராம்ல சம் பர்சன் அப்படிங்கிறது இந்த ஏரியா. ஓகேங்களா, இந்த ஏரியா ரேட்டா இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏரியா கேட்டா இல்லாம இருக்குன்னு வேணா நம்மளால சொல்லாமே தவிர ரேட்டா இல்லாம இருக்குன்னு நம்மளால சொல்றதுக்கு எனஃப் ப்ரூஃப் இல்லை. ஸோ கண்டிப்பாவே டஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, சம் ஃபோன் ஆர் லேப்டாப் அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் ஃபோன் ஆர் லேப்டாப், some phone or laptop அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் லேப்டாப் ஆர் பாட்டில் அப்படின்னு இருக்கு. ஆல் லேப்டாப் ஆர் பாட்டில் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆல் லேப்டாப் ஆர் பாட்டில். நெக்ஸ்ட் ஆல் ஃபோன் ஆர் ஸ்டீல் அப்படின்னு இருக்கு. ஆல் ஃபோன் ஆர் ஸ்டீல் அப்படின்னா ஃபோன்ல இருக்கிறது எல்லாமே ஸ்டீலா இருக்கு அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான், நம்ம வென் டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள போயிடலாம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஸ்டீல் ஆர் லேப்டாப் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஸ்டீல் ஆர் லேப்டாப் அப்படிங்கிறது பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஸ்டீல் ஆர் லேப்டாப் அப்படிங்கிறது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து இப்படி வரலாம், இந்த லேப்டாப் இப்படி வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ட்ரிக் தான் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது ஒரு எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு இட்ஸ் பாசிபிளா, ஆல் சம்மை வச்சு உங்களுக்கு இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் தான். நீங்கள் எவ்வளோ செக் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாகவே இட் இஸ் பாசிபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆல் சம் அப்படின்னு இருக்குது. எல்லாமே ஒரே வெண்டைங்க, அதாவது உங்களுக்கு நோ கன்க்ளூஷன் எதுவும் இல்லை, சம் நாட் எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரே வென் டயக்ராம்குள்ளே இருக்குது அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஓகேங்களா, ஸோ த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். செகண்ட் கன்க்ளூஷன்ல கேட்டிருக்காங்கன்னா சம் பாட்டில் ஆர் ஸ்டீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் பாட்டில் ஆர் ஸ்டீலா? யா, சம் பாட்டில். இந்த பார்ட் வந்துட்டு பாட்டில் இருக்கிற சம் பார்ட் ஸ்டீல்லையும் தான் இருக்கு. ஸோ அதுவும் ட்ரூ தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் ட்ரூ. ஸோ கன்க்ளூஷன் 1 and 2 follows அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, கன்க்ளூஷன் 1 and 2 follows. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டு, இந்த கொஸ்டின் டிஸ்பிளே பண்றதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நீங்களாவே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு அதோட ஆன்சரை பாருங்க. மேபி நீங்க ஏதாவது தப்பா பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லாமே புரியும். ஓகேங்களா, நான் இது வந்து டேரக்டா ஒரு பேசிக்ல நான் பண்ற வீடியோ கிடையாது. கரெக்டா, ஆல்ரெடி பேசிக்ஸ் வீடியோ டீச் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் தான். ஸோ நீங்க பேரலா ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். சம் லிக்விட் ஆர் சாலிட் அப்படின்னு இருக்கு. சம் லிக்விட் ஆர் சாலிட். ஓகே, சம் லிக்விட் ஆர் சாலிட் அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் சாலிட் ஆர் கேஸ் அப்படின்னு இருக்கு. சம் சாலிட் ஆர் கேஸ். ஓகே, ஆல் கேஸ் ஆர் கேசோலின் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல் கேஸ் ஆர் gasoline. Okay, next
கன்க்ளூஷன்ஸ்குள்ள போயிடலாம். நம்ம ஸ்டேட்மெண்ட்கான வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சம் லிக்விட் ஆர் கேசோலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் லிக்விட் ஆர் கேசோலினா ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ கண்டிப்பாகவே கன்க்ளூஷன் 1 இஸ் ராங். ஓகேங்களா. ஆல் சாலிட் கேன் நெவர் பி கேசோலின். கேன் நெவர் பி அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா சம் நாட் அப்படின்னு அர்த்தம். கேன் நெவர் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் ஒரு ட்ரிக்காவோ உங்களுக்கு ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாவோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கேன் நெவர் பி அப்படின்னு இருந்ததுன்னா சம் நாட் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஆல் சாலிட் கேன் நெவர் பி கேசோலின்னா சம் சாலிட் ஆர் நாட் கேசோலினா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சம் சாலிட் ஆர் நாட் கேசோலினா நம்மளால கண்டிப்பாகவே சொல்லவே முடியாது. கரெக்டா. சம் சாலிட் ஆர் நாட் கேசோலினா அப்படிங்கிறது, ஏன்னா சம் சாலிட் ஆர் கேசோலின் அப்படிங்கிறத நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்களே தவிர சாலிட்ல இருக்கிற எதுவும் கேசோலின்ல இருக்காதுங்கிற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ டெஃபினட்டாவே செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஓகேங்களா. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா none follows அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ டே இஸ் மந்த் அப்படின்னு இருக்கு. நோ டே இஸ் மந்த் அப்படின்னா இதை நம்ம டே அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நோ டே இஸ் மந்த். ஓகேவா. no day is month. Next, only a few month is year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. only a few அப்படின்னா என்ன அர்த்தம், some month is year. இந்த some month is year and some month is not year அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ நான் அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். all year is weeks அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லா இயரும் வீக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா. ஸ்டேட்மெண்ட்டோடைய வென் டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ள போயிடலாம். ஆல் வீக்ஸ் கேன் நெவர் பி டே அப்படின்னு இருக்கு. கேன் நெவர் பீனா நான் இப்போதானே சொல்லி முடிச்சேன். சம் நாட் அப்படின்னு அர்த்தம். சம் வீக் ஆர் நாட் டேயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் வீக் ஆர் நாட் டேயா. ஓகே, சம் வீக் ஆர் நாட் டேயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அந்த வீக்குடைய சம் வீக்குடைய ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட். வீக் அப்படிங்கிறது மொத்தமா, சம் வீக் அப்படிங்கிறது இந்த பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டு வந்துட்டு டேயா இல்லாமல் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எஸ் தான். ஏன்னா இந்த பாட்டு வந்துட்டு மந்த்தில் இருக்கிற எதுவுமே டேல இருக்கக்கூடாது நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பாட்டு கண்டிப்பாக டேயா இருக்காது தானே. கரெக்ட் தானே. மந்த்தில் இருக்கிற எதுவுமே டேல இருக்கக்கூடாதுன்னா சம் வீக் அப்படிங்கிறது இந்த பாட்டு கண்டிப்பாக டேயா இருக்காது தானே. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கண்டிப்பாகவே ட்ரூ. ஓகேங்களா. இட் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் இயர் ஆர் டே அப்படின்னு இருக்கு. சம் இயர் ஆர் டேயா, இட்ஸ் டெஃபினெட்லி கண்டிப்பாகவே ஃபால்ஸ் தான். சம் இயர் எப்படி டேன்னு சொல்ல முடியும். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிளட் இஸ் ரெட் அப்படின்னு இருக்கு. ஆல் பிளட் இஸ் ரெட் அப்படின்னா நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆல் பிளட் இஸ் ரெட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆல் பிளட் இஸ் ரெட். நெக்ஸ்ட் ஆல் ரெட் இஸ் வாட்டர் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஆல் ரெட் இஸ் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம் ரெட் ஆர் ஒயிட் அப்படின்னு இருக்கு. சம் ரெட் ஆர் ஒயிட் அப்படின்னா நான் மேபி இப்படி ஒன்று போட்டுக்கலாம். சம் ரெட் ஆர் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா. சம் ரெட் ஆர் ஒயிட் போட்டாச்சா. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிச்சு நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஒயிட் இஸ் வாட்டர் அப்படின்னு இருக்கு. ஆல் ஒயிட் இஸ் வாட்டரா அப்படின்னு பார்க்கணும். எல்லா ஒயிட்டும், ஆல் ஒயிட் இஸ் வாட்டர், எல்லா ஒயிட்டும் வாட்டரா கண்டிப்பாகவே இல்லை தான். ஓகேங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் ஒயிட் இஸ் நாட் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஒயிட் இஸ் நாட் வாட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. சம் ஒயிட் நாட் வாட்டர்னு ஒரு ப்ரூஃபே இல்லை. ஸோ கண்டிப்பாக செகண்ட் கன்க்ளூஷனும் ராங். இப்போ தான் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எய்தர் ஆர் அப்படிங்கிறதுக்கும் நான் தனியாக சிலாஜிசமில் தனி வீடியோவை போட்டிருக்கேன். எய்தர் ஆர் அப்படிங்கிறது இதில் ஆல் அண்ட் சம் நாட், ஆலும் சம் நாட்டும் வந்துச்சு. ஒரே செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒரே மாதிரி எலமெண்ட்ஸ், அதோட பொசிஷன்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. ஆல் ஒயிட் இஸ் வாட்டர், சம் ஒயிட் இஸ் நாட் வாட்டர், இந்த மாதிரி ஒரே எலமெண்ட்ஸ் பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆகாமல் வந்துடுச்சு. ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கு அப்படின்னா இது நம்ம என்னன்னு சூஸ் பண்ணணும். இட்ஸ் எய்தர் ஆர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கன்க்ளூஷன் 1 or 2, எய்தர் 1 or 2
ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சிலாஜிசமை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்க்ளூஷனில் எப்போவுமே இந்த ஆல் சம் நாட் வருதா, ஒரே எலமெண்ட்ஸ் வருதா, ஒரே பொசிஷனில் வந்திருக்கா, ரெண்டுமே தப்பாக வந்திருக்கா, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மெனக்கெட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்த்துடலாம். ஆல் மென் இஸ் விமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் மென் இஸ் விமன். ஓகே, ஆல் மென் இஸ் விமன் அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் சைல்டு இஸ் விமன் அப்படின்னு இருக்கு. சம் சைல்டு இஸ் விமன். சம் சைல்டு இஸ் விமன். ஓகே, நோ மென் இஸ் பாய் அப்படின்னு இருக்கு. நோ மென் இஸ் பாய் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான வென் டயக்ராம் வரைஞ்சாச்சா? கன்க்ளூஷனுக்குள்ள போயிடலாம். சம் மென் இஸ் சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் மென் இஸ் சைல்டா, அந்த மாதிரி நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் சப்போர்ட் பண்ணல. ஸோ கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் டஸ் நாட் ஃபாலோ. ஓகேங்களா? செகண்ட் கன்க்ளூஷன் நோ மென் இஸ் சைல்டு அப்படின்னு இருக்கு. நோ மென் இஸ் சைல்டா, நோ மென் இஸ் சைல்டு அப்படிங்கிறத நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நோ கன்க்ளூஷன் வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையுமே நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக நோ கன்க்ளூஷன்னாலும் டெஃபினட்டாக அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஐ மீன் இப்போ பார்த்தீங்கன்னா மென்னுக்கும் சைல்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ நோ மென் இஸ் சைல்டுன்னு நம்மளால சொல்ல முடியும். பட் நோ கன்க்ளூஷன் வந்ததுனால நம்ம பாசிபிலிட்டியும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அது நோ மென் இஸ் சைல்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நோ மென் இஸ் சைல்டு அப்படின்னு இருக்குல்ல, ஏன் இந்த சைல்டு வந்துட்டு இப்படி கூட இருக்கலாம்ல, பாசிபிள் தானே, இட் இஸ் பாசிபிள் இல்லை அப்படின்னு அப்படி நோ மென் இஸ் சைல்டு நம்மளால சொல்ல முடியாது இல்லை. ஸோ கண்டிப்பாகவே நம்ம நோ மென் இஸ் சைல்டு அப்படிங்கிறது ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம் கன்க்ளூஷனும் நோ கன்க்ளூஷனும் வந்திருக்கு. அது ரெண்டும் வந்ததுன்னா அதாவது எய்தர் ஆர் அப்படின்னு அர்த்தம். ஏன் எய்தர் ஆர் அப்படின்னா அந்த மென்னு ஏன்னா எய்தர் ஆருடைய கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் அவர் தனி வீடியோவை போட்டுட்டு அது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோவில் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக புரியலன்னா. ஓகேங்களா? அது லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ சம் மென் இஸ் சைல்டு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ சம் அதாவது ஒரு சம் நோ வந்திருக்கு, ஒரே எலமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரே பொசிஷனில் இருக்குது. சம் நோ பொறுத்த வரைக்கும் பொசிஷன்ஸ் மாறி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே மீனிங் தான். இந்த மாதிரி இருக்குது. ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா either 1 or 2 follows அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி a few palaces home அப்படின்னு இருக்கு. ஒன்லி a few palaces home அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்லி a few palaces home அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஒன்லி a few palaces என்ன அர்த்தம்? some palace is home and some palace is not home. ஓகேங்களா? ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆல் ஹோம் இஸ் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு. ஆல் ஹோம் இஸ் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நோ ஆஃபீஸ் இஸ் பில்டிங் அப்படின்னு இருக்கு. நோ ஆஃபீஸ் இஸ் பில்டிங். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சா? கன்க்ளூஷனுக்குள்ள போயிடலாம். ஆல் பேலஸ் இஸ் ஹோம் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் பேலஸ் இஸ் ஹோம் இஸ் அ பாசிபிலிட்டியா? கண்டிப்பாக நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்லி a few palace or homeனு கொடுத்துருக்காங்க. ஒன்லி a few palaceனா மீனிங் என்னது? சம் பேலஸ் ஆர் ஹோம் அண்ட் சம் பேலஸ் ஆர் நாட் ஹோம் அப்படிங்கிறதா மீனிங். அப்போ எப்படி எல்லா பேலஸும் ஹோம் ஆக முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ கண்டிப்பாகவே the first conclusion is wrong. ஓகேங்களா? it does not follow. wrong இல்லை, does not follow. second conclusion some palaces building அப்படின்னு இருக்கு. some palaces building, பேலஸ்க்கும் பில்டிங்க்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை. ஸோ டெஃபினட் கன்க்ளூஷனாக இருக்கனால அதுவும் ராங். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இதே தான் இருக்குது. இதே ஸ்டேட்மெண்ட் வச்சு இன்னொரு 8th சம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அந்த 8th சம்முடைய கன்க்ளூஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? அதோடைய கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் ஹோம் இஸ் பில்டிங் அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் ஹோம் இஸ் பில்டிங்கா? சம் ஹோம் இஸ் பில்டிங்கா? டெஃபினட்டாகவே இல்லை. சம் ஹோம் இஸ் பில்டிங் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஏன்னா நோ ஆஃபீஸ் இஸ் பில்டிங்னா ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஹோமும் கண்டிப்பாக பில்டிங்காக இருக்கவே முடியாது. ஸோ தப்பு. நோ ஹோம் இஸ் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஹோம் இஸ் பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஹோம் இஸ் பில்டிங் கண்டிப்பாகவே நோ. இப்போ அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆஃபீஸில் இருக்கிற எதுவுமே பில்டிங்கில் இருக்கக்கூடாதுன்னா ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஹோமும் கண்டிப்பாக பில்டிங்காக இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ நோ ஹோம் இஸ் பில்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் கரெக்ட். ஓகேங்களா? பட் இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா சம் நோ அப்படின்னு இருக்கு. சம்மு நோ வந்ததுன்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு பார்த்தோன்னே எய்தர் ஆர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா
எய்தர் ஆர்னா நம்ம வெறும் அந்த சம்னோ வருது, பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகலை, ஒரே எலமெண்ட்ஸ் தான் வருது, அதை மட்டும் செக் பண்ணால் போதாது. அதை தாண்டி இந்த 2 கன்க்ளூஷன் ஃபால்ஸாக இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்க்ளூஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிச்சது இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் true follows அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 9th கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ ப்ரொஃபஸர் இஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, நோ ப்ரொஃபஸர் இஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா நோ ப்ரொஃபஸர் இஸ் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, ரெப்ரசன்ட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் ஒன்லி a few student is lecturer அப்படின்னு இருக்கு. ஒன்லி a few student is lecturer அப்படின்னா என்ன அர்த்தம்னா some student are lecturer and some student are not lecturer. ஓகேவா, ரெப்ரசன்ட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் all lecturer is principal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. all lecturer is principal அப்படின்னா இந்த மாதிரி நான் போட்டுக்கலாம். or else wait just a minute, I will represent like this. ஓகேங்களா, all student only a few student is lecturer னு கொடுத்துருக்காங்களா. only a few student is lecturer அப்படின்னா some student are lecturer and some student are not lecturer அப்படிங்கிறதா மீனிங். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க all lecturer is principal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ all lecturer is principal. ஓகே, நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைஞ்சு முடிச்சாச்சு. கன்க்ளூஷனுக்குள்ள போயிடலாம். all professor is principal is a possibility அப்படின்னு கேட்டிருக்காங்க. all professor is a principal. all professor is principal is possibility அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பிரின்சிபல் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல பிரின்சிபல் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல பிரின்சிபல் வருது அப்படின்னா இதுக்கு ஆல் ப்ரொஃபஸர் இஸ் பிரின்சிபல் கரெக்டாக. ஸோ இதுக்குள்ள லெக்சரர் வந்தாகணும். ஓகே, இதுக்குள்ள லெக்சரர் வந்தாகணும். ஏன்னா ஆல் லெக்சரர் ஒரு பிரின்சிபலாக. ஸோ நான் இந்த இடத்துல லெக்சரர் போட்டுக்கலாம். இந்த லெக்சரருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி நான் கனெக்ஷனும் போட்டுக்கலாம். யா, இட்ஸ் கரெக்ட் தான். ஸோ லெக்சரருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னால் கனெக்ஷனும் போட முடியும். ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, நான் வேணா உங்களுக்கு தெளிவாகவே வரைஞ்சு காமிச்சிடுறேன். மீன் அந்த பாசிபிள் டயக்ராம் வேணா நான் கீழே வரைஞ்சு காமிச்சிடவா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ப்ரொஃபஸர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொஃபஸர்னு இருக்கு, நான் இதை சுற்றி பிரின்சிபல் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆல் ப்ரொஃபஸர் இஸ் பிரின்சிபல் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா. நெக்ஸ்ட் இங்கே என்ன, நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், ப்ரொஃபஸர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஓகே, ப்ரொஃபஸர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கு. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிறதையும் வயலேட் பண்ணக்கூடாது. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி a few students ஆர் லெக்சரர்னு இருக்கு. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இதை நான் லெக்சரர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதை நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டேன் அப்படின்னா சாரி லெக்சரர் அப்படின்னு போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இதை நான் ஸ்டூடெண்ட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ சம் ஸ்டூடெண்ட் ஆர் லெக்சர் இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். நம்ம கொடுத்துருந்தது என்னது, நோ ப்ரொஃபஸர் இஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்லி a few students ஆர் லெக்சரர், அதுவும் என்னால் போட முடியும். நெக்ஸ்ட் ஆல் லெக்சரர் ஆர் பிரின்சிபல், அதுவும் என்னால் போட முடியும். ஸோ எதுவுமே நமக்கு வயலேட் ஆகலை. ஸோ கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆல் ஸ்டூடெண்ட் இஸ் லெக்சரர் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஸ்டூடெண்ட் இஸ் லெக்சரர் இஸ் அ பாசிபிலிட்டியா? கண்டிப்பாக நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது, ஒன்லி a few student ஆர் லெக்சரர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் லெக்சரர் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், கன்க்ளூஷன் தான் வேறு. அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாமா. ஓகே, 10th கொஸ்டின் அதோடைய கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. சம் ஸ்டூடெண்ட் இஸ் பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஸ்டூடெண்ட் இஸ் பிரின்சிபலாயா? டெஃபினட்டா சம் ஸ்டூடெண்ட் வந்து பிரின்சிபல் தான். வென் டயக்ராம் பார்த்தாலே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் லெக்சரர் இஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னு இருக்கு. சம் லெக்சரர் இஸ் ப்ரொஃபஸரா? டெஃபினட்டாகவே நமக்கு ஒரு கனெக்ஷன் எதுவுமே இல்லை. லெக்சரருக்கும் ப்ரொஃபஸருக்கும் எதுவும் கனெக்ஷனே இல்லை. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஸோ 10th ஒன்னுடைய ஆன்சரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 11th கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி a few leaves is tree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நான் லீவ்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், இதை நான் ட்ரீஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா
the leavesல some part வந்து it is not in trees and some part is in trees. ஓகேங்களா. next only a few trees flower அப்படின்னு இருக்கு. only a few trees flower அப்படின்னா some part of tree is in flower and some part of tree is not in flower. okay, some flower is not fruit அப்படின்னு இருக்கு. okay, some flower is not fruit ன்னு இருக்கா. some flower is not fruit னா இல்ல some flower வந்துட்டு ஃப்ரூட்ல இல்ல அப்படிங்கறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா some leaves are flower அப்படின்னு கொடுத்திருக்காங்க. some leaves are flower, some leavesக்கும் flowerக்கும் ரிலேஷன்ஷிப் கனெக்ஷனே இல்லை. ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் no tree is fruit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. no tree is fruit அப்படிங்கிறது நோ கன்க்ளூஷன் வந்துச்சுனாலே நம்ம டேரெக்டாக பேசிக் டயக்ராமும் பார்க்கணும், பாசிபிள் டயக்ராமும் நம்ம செக் பண்ணி பாசிபிலிட்டியும் செக் பண்ணி தான் நம்ம சொல்லணும். கரெக்டாக நோ ட்ரீ இஸ் ஃப்ரூட் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீக்கும் ஃப்ரூட்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ நோ ட்ரீ இஸ் ஃப்ரூட்டுங்கிறது கரெக்டாக இருக்குது. பட் பாசிபிள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி போடுறதுக்கும் இட் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ ஃப்ரூட்டுக்கும் ட்ரீக்கும் கனெக்ஷன் வந்துடுதா. ஸோ இட் இஸ் ராங். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஓகேவா. The second conclusion is wrong. So the answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா none follows. none follows அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 12th sum பார்த்துடலாம். ஓகேங்களா. 12th sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா only a few hang is pilot அப்படின்னு கொடுத்துருக்காங்க. only a few என்னது some hang are pilot and some hang are not pilot அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். கரெக்டா. இந்த part some hang are pilot and in the part some hang are not pilot. okay, next no pilot is men அப்படினு இருக்கு. okay, no pilot is men அப்படினு இருக்கு. next all men is ring அப்படினு இருக்கு. all men is ring அப்படினு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வந்துட்டு வென் டயக்ராம் போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கன்க்ளூஷனுக்குள்ள போகலாம். some men are not pilot அப்படின்னு சொல்றாங்க. some men ஆர் நாட் பைலட்டா அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாகவே அதாவது நோ பைலட் இஸ் மென் அப்படின்னா நோ மென் இஸ் பைலட்னு அர்த்தம். கரெக்டாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம் மென் ஆர் நாட் பைலட். அண்ட் சம்னா நான் உங்களுக்கு என்ன மீனிங் சொன்னேன், சம்னா மினிமம் ஒன்று இருக்கணும், மேக்ஸிமம் எல்லாமாவும் இருக்கலாம். கரெக்டாக. ஸோ அப்படி பார்த்தா இந்த மென்ல இருக்கிற எல்லாமே பைலட்டா இல்லை அப்படின்னு தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டாகவே சம் மென் ஆர் நாட் பைலட் அப்படிங்கிறது ஃபாலோஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் all hang being pilot is a possibility அப்படின்னு கேட்குறாங்க. all hang being pilot is a possibility, not at all possible. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறதே only a few hang or pilotன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லா ஹெங்கும் பைலட்டாக ஆகவே முடியாது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ராங். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா only conclusion 1 follows அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 13th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் நோ நட்ஸ் ஆர் டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நோ நட்ஸ் ஆர் டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்லி எ ஃபியூ டல் ஆர் ஃபேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி எ ஃபியூ டல் ஆர் ஃபேன்ஸ் அப்படின்னா ஒன்லி எ ஃபியூ டல் ஆர் ஃபேன்ஸ் என்னது சம் டல் ஆர் ஃபேன்ஸ் and some dull are not fans. okay, next one என்ன கொடுத்திருக்காங்க, all fans are masters அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so all fans are masters. ஓகேவா, போட்டாச்சா. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் குள்ள வந்துடலாம். some masters are not nuts அப்படின்னு இருக்கு. some masters அப்படிங்கிறது இந்த பார்ட். some masters are not nuts. கரெக்டா? எஸ், டெஃபினட்டாவே கரெக்ட். இட் ஃபாலோஸ். ஓகே, நெக்ஸ்ட் some dull are not nuts அப்படின்னு இருக்கு. some dull or not nuts அப்படின்னா ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, நட்ஸுக்கும் டல்லுக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நோ நத்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் டல் ஆர் நாட் நட்ஸ் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். சம்னா திரும்பியும் சொல்கிறேன், மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆல்சோ எல்லா டல்லும் நாட் நட்ஸ்னாலும் சம் டல் ஆர் நாட் நட்ஸ்னாலும் இட் இஸ் கரெக்ட் தான். ஸோ போத் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நம்ம 14th கொஸ்டின் பார்க்கலாம். ஆல் கேம்ஸ் ஆர் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் கேம்ஸ் ஆர் கிரிக்கெட் அப்படின்னா இது நான் கேம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா ஆல் கேம்ஸ் ஆர் கிரிக்கெட். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன்லி எ ஃபியூ கிரிக்கெட் இஸ் பேஸ்கெட் பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி எ ஃபியூ கிரிக்கெட் இஸ் பேஸ்கெட் பாலை நான் பிபின்னு போட்டுக்கிறேன். ஒன்லி எ ஃபியூ கிரிக்கெட்னா சம் கிரிக்கெட் இஸ் பேஸ்கெட் பால் and some cricket is not basketball. okay, next no basketball is tennis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. so no basketball is
tennis. Okay, next நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? some games are basketball அப்படின்னு கொடுத்துருக்காங்க. some games are basketball definite கன்க்ளூஷனாக இருக்குது, ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ டெஃபினட்டாகவே does not follow. So the first conclusion does not follow. Second conclusion, some cricket is games அப்படின்னு இருக்கு. some cricket is games definitely some cricket is games. cricket oda some part வந்து games la da irukku. cricket oda some part games la, so definitely it is correct. So only conclusion 2 follows அப்படிங்கறதா இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். நம்ம 15th question பார்த்துடலாம். only a few pen is pencil அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா only a few pen is pencil அப்படின்னு இருக்கா. அப்படின்னு என்ன அர்த்தம்? some pen is pencil and some pen is not pencil. ஓகே, நெக்ஸ்ட் all pencil is color அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ all pencil is color. ஓகே, நெக்ஸ்ட் no color is eraser அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ கலர் இஸ் எரேசர். அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வென் டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். சம் பென் கேன் நெவர் பி எரேசர். கேன் நெவர் பி அப்படின்னு என்ன அர்த்தம்? சம் பென் ஆர் நாட் எரேசர். சம் நாட் அப்படின்னு அர்த்தம். சம் பென் ஆர் நாட் எரேசரா அப்படின்னு பார்க்கணும். சம் பென் ஆர் நாட் எரேசரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம் பென் அப்படிங்கிறது இந்த பாட்டு கரெக்டாக. இந்த பாட்டு வந்துட்டு எரேசரா இல்லாமல் இருக்கா? டெஃபினட்டாகவே கரெக்ட் தான். ஏன்னா கலர்ஸ் மொத்தமாகவே எரேசர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது மொத்தமாகவே எரேசர் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போது இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டும் இந்த கலர் பாட்டுக்குள்ளே தான் வருது. ஸோ இந்த பாட்டு கண்டிப்பாக எரேசராக இருக்க முடியாதா? ஸோ த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்துடலாம். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் பென்சில் பீயிங் கலர் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் பென்சில் பீயிங் கலர். ஓகே, ஆல் பென்சில் being color is a possibility அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட்லேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆல் பென்சில்ஸ் கலர்னு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் டெஃபினட். ஆனால் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆல் பென்சில் பீயிங் கலர் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஸ்டேட்மெண்ட்டையே திரும்பி கொடுத்தா அது கரெக்ட். பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே ஒரு பாசிபிளா அப்படின்னு ஒன்று கேட்டாங்கன்னா தப்பு. ஏன்னா இட்ஸ் டெஃபினட். அப்போ எப்படி பாசிபிளான்னு இதுக்கு கேட்கணும்? இட் இஸ் நாட் ஃபாலோ. ஓகேங்களா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேங்களா, ஸோ இதில் கன்க்ளூஷன் ஒன் அலோன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இது கரெக்ட். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப படம். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருந்தால் இட் இஸ் கரெக்ட். பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பாசிபிள். அது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத போய் பாசிபிளான்னு கேட்டாங்கன்னா இட் டஸ் நாட் ஃபாலோன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 16th கொஸ்டின் பார்த்துடலாம். ஆல் மேங்கோ இஸ் கிரேப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஆல் மேங்கோ இஸ் கிரேப்ஸ் அப்படின்னா all mango is grapes அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் only a few goa is grapes அப்படின்னு இருக்கு. only a few goa is grapes அப்படின்னா என்ன அர்த்தம்? some goa are grapes and some goa are not grapes. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, some goa is not apple அப்படின்னு கொடுத்துருக்காங்க. some goa is not apple அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த பாட்டு வந்துட்டு இட் இஸ் நாட் ஆப்பிள் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்க, ஸ்டேட்மெண்ட்க்கு வென் டயக்ராம் போட்டாச்சா? இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடலாம். சம் மேங்கோ இஸ் கோவா அப்படின்னு இருக்கு. சம் மேங்கோ இஸ் கோவா அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் மேங்கோ இஸ் கோவா. மேங்கோக்கும் கோவாக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ ஹவு கம் சம் மேங்கோ இஸ் கோவா? ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஓகே, நெக்ஸ்ட் சம் கோவா இஸ் நாட் கிரேப்ஸ் அப்படின்னு இருக்கு. some goa is not grapes. actually some goa is not apple அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ கேட்டுக்கிறது some goa is not grapes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? only a few goa are grapesன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீனிங்கே some goa is not grapes and some goa is grapes. ஸோ டெஃபினட்டாகவே some goa is not grapes அப்படிங்கிறது இட்ஸ் கண்டிப்பாகவே இட் இஸ் ட்ரூ. ஓகேங்களா, ஸோ த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இட் ஃபாலோஸ். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 17th கொஸ்டின் பார்த்துடலாம். சம் ஏஷியா இஸ் யூரோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஏஷியா இஸ் யூரோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ யூரோப் இஸ் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ யூரோப் இஸ் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஆல் ஆஃப்ரிக்கா இஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல் ஆஃப்ரிக்கா இஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்கு. ஓகே
ஃபைன். நெக்ஸ்ட் அவ்வளோதான், நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வென் டயக்ராம் போட்டுவிட்டோம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வரலாம். கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? சம் யூரோப் இஸ் நாட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் யூரோப் இஸ் நாட் ஆஃப்ரிக்கா. நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதே நோ யூரோப் இஸ் ஆஃப்ரிக்கா. ஸோ சம் யூரோப் இஸ் நாட் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது டெஃபினெட்லி கரெக்ட். கரெக்டாக திரும்ப திரும்ப சொல்கிறது தான். இது எதுக்குன்னா நான் உங்களுக்கு இதே மாதிரி சம்ஸ் எனக்கு இதுதான் லேட்டஸ்ட் பேட்டர்னில் அடிக்கடி கேட்குறாங்க. சம் நாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சம் அப்படின்னாலே மீனிங் மினிமம் ஒன்லேருந்து மேக்ஸிமம் எல்லாமே. ஓகேங்களா? So the first conclusion follows. Second conclusion, some Asia can never be Africa. Can never be nalu some not da. So some Asia is not Africa அப்படினு பார்க்கணும். Some Asia is not Africa. Some Asia is not Africa தான். ஸோ இங்கே பாருங்கள், சம் ஏஷியானா இந்த பார்ட்டில் இருக்கிறது எதுவுமே ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடாது. ஸோ செகண்டும் கரெக்ட். ஸோ இல்லை போத் 1 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 18th கொஸ்டின் பார்த்துடலாம். 18th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நோ ப்ளூ இஸ் பிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ளூ இஸ் பிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை மார்க் பண்ணியாச்சு. ஆல் கிரே இஸ் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கிரே ஒயிட் இதில் இல்லை, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சம் ஒயிட் இஸ் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் சம் ஒயிட் இஸ் ப்ளூ அப்படின்னு மார்க் பண்ணுறேன். இப்போ வாங்க, ஆல் கிரே இஸ் ஒயிட் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல கிரே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சா? கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போகலாம். சம் கிரே இஸ் நாட் பிங்க் அப்படின்னு இருக்கு. சம் கிரே, ஓகே, சம் கிரே இஸ் நாட் பிங்க். சம் கிரே இஸ் நாட் பிங்கா? டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சம் கிரே அப்படின்னா இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்திருக்கணும். அதுக்கும் பிங்க்குக்கும் நம்ம ஒரு கனெக்ஷன் நம்ம எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம சொல்ல முடியலை. ஸோ அப்படின்னா கன்க்ளூஷன் 1 does not follow. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் கிரே இஸ் பிங்க் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆல் கிரே இஸ் பிங்கா? ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ அதுவும் தப்பு. இப்போ திரும்ப நோட் பண்ணுங்க, சம் நாட் அண்ட் ஆல் வந்திருக்கு. கிரே பிங்க் ஒரே எலமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரே பொசிஷன்லேயும் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணணும்? எய்தர் ஆனாலும் பார்க்கணும். எய்தர் ஆர்னா ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸாக வந்திருந்தது அப்படின்னா இதுக்கு டெஃபினட்டாகவே எய்தர் ஆர் கன்க்ளூஷன். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். இந்த இடத்துல நீங்கள் நன் ஃபாலோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ 19th கொஸ்டின் பார்க்கலாம். சம் ஸ்கை இஸ் நாட் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஸ்கை அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த வாட்டர், சம் ஸ்கை இஸ் நாட் வாட்டர் அப்படின்னா இந்த பார்ட் வந்து இட் இஸ் நாட் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் நோ வாட்டர் இஸ் சாண்ட். ஓகே, நோ வாட்டர் இஸ் சாண்ட். ஃபைன். சம் சாண்ட் இஸ் லேண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் சாண்ட் இஸ் லேண்ட். ஓகே, எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. கன்க்ளூஷன் ஆல் லேண்ட் கேன் பி வாட்டர். கேன் பி அப்படின்னாலும் அது ஒரு பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கேன் பினாலும் இஸ் அ பாசிபிலிட்டினாலும் சேம் தான். இதையும் கூட நீங்கள் ஒரு டிப்ஸாவோ இன்னொரு இது வந்து ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல் லேண்ட் கேன் பி வாட்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் லேண்ட் கேன் பி வாட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஆல் லேண்ட் கேன் பி வாட்டரா? ஓகே, ஆக்சுவலாக வாட்டருக்கும் சாண்டுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது. கரெக்டாக வாட்டருக்கும் சாண்டுக்கும் ஆல் லேண்ட் கேன் பி வாட்டர். நான் இந்த இடத்துல லேண்டு போட்டேன் அப்படின்னா சம் சாண்ட் ஆர் லேண்டுன்னு வருது. ஸோ டெஃபினட்டாகவே இதுக்குள்ளே எப்படியாவது நான் சாண்டு போட்டு தான் ஆகணும். கரெக்டாக ஆல் லேண்ட் கேன் பி வாட்டரான்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல லேண்ட் போட்டால் தான் ஆல் லேண்ட் இஸ் வாட்டர்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் லேண்டுக்கும் சாண்டுக்கும் சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல போட்டேன்னா கண்டிப்பாக சாண்டுக்கும் வாட்டருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்துடும். கரெக்டாக டெஃபினட்டாகவே வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? ஆல் லேண்ட் கேன் பி வாட்டர் அப்படிங்கிறது டஸ் நாட் ஃபாலோ. ஓகேங்களா? இட் டஸ் நாட் ஃபாலோ. ஹோப்ஃபுல்லி புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஆல் ஸ்கை கேன் பி வாட்டரா? ஆல் ஸ்கை கேன் பி வாட்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா சம் ஸ்கை இஸ் நாட் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி ஆல் ஸ்கை கேன் பி வாட்டர் அப்படிங்கிறது வரும்? டெஃபினெட்லி நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் நாட் அட் ஆல் வரும். ஸோ நன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 20th கொஸ்டின் பார்க்கலாம். சம் சேர் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ சம் சேர் இஸ் ஸ்டேபிள். சம் சேர் இஸ் டேபிள். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் சம் பெட் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ சம் பெட் இஸ் ஸ்டேபிள். ஓகே, நோ ஃபர்னிச்சர் இஸ் பெட் அப்படின்னு இருக்கு. ஸோ நோ ஃபர்னிச்சர் இஸ் பெட். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடலாம். ஆல் சேர்ஸ் பீயிங் ஃபர்னிச்சர் இஸ் அ பாசிபிலிட்டியா? ஆல் சேர்ஸ்
பீயிங் ஃபர்னிச்சர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஃபர்னிச்சர் வரணும். அப்போ தான் நம்ம ஆல் சேர் பீயிங் ஃபர்னிச்சர் இஸ் அ பாசிபிலிட்டி. அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வரையும் போது ஸ்டேட்மெண்ட்ஸும் வயலேட் பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குது, பெட்டுக்கும் ஃபர்னிச்சருக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு கனெக்ஷன் நம்மளால் போட்டுக்க முடியுமா? இட் இஸ் பாசிபிள். ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த பாசிபிள் டயக்ராம்லாம் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் டேபிள் இஸ் நாட் பெட் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் டேபிள் இஸ் நாட் பெட் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் தான். நமக்கு இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தாலே சம் டேபிள் இஸ் பெட்னா நம்ம இந்த பார்ட் தான் சொல்கிறோம். மேபி அப்போ இந்த பார்ட் எல்லாமே நாட் பெட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் தானே. ஐ மீன் நான் சொல்கிறது இந்த பார்ட் எல்லாமே நாட் பெட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் தானே, பாசிபிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ இதோடைய ஆன்சர் இஸ் போத் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஆன்சர் இஸ் போத் ஃபாலோஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 21st கொஸ்டின் பார்த்துடலாம். ஒன்லி ரேட்ஸ் ஆர் ப்ரைஸஸ் அப்படின்னு இருக்கு. ஒன்லி ரேட்ஸ் ஆர் ப்ரைஸஸ் அப்படின்னா ப்ரைஸஸ் அப்படிங்கிறது ஒன்லி ரேட்ஸில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதான் அதோட மீனிங். ஒன்லி ரேட்ஸில் மட்டும்தான் ப்ரைஸஸ் இருக்க வேண்டும், அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஃபியூ ரேட்ஸ் ஆர் கிஃப்ட்ஸ். ஒன்லி எ ஃபியூனா வேற, ஃபியூனா வேற. வெறும் ஃபியூ அப்படின்னா அதோட மீனிங் வந்து சம் அப்படின்னு அர்த்தம். ஃபியூ 50%, 98%, சம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்களே, எல்லாத்தோடைய மீனிங்குமே சம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபியூனா சம்னு அர்த்தம். ஸோ ஃபியூ ரேட்ஸ் ஆர் கிஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல் கிஃப்ட்ஸ் ஆர் மாசஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆல் கிஃப்ட்ஸ் ஆர் மாசஸ். ஓகேங்களா? டயக்ராம் போட்டு முடிச்சாச்சா? இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போயிடலாம். சம் ரேட்ஸ் ஆர் மாசஸ். Some rates are masses. Definitely it follows. Some rates are masses. So the first conclusion is follows. Second conclusion, all prices or gifts is not a possibility. Is not a possibility க்குனே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல் ப்ரைஸஸ் ஆர் கிஃப்ட்ஸ் இஸ் நாட் அ பாசிபிலிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாட் அ பாசிபிலிட்டி நம்ம ரெண்டு செக் பண்ணோம். அந்த ஆல் ப்ரைஸஸ் ஆர் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட் கன்க்ளூஷனான்னு பார்க்கணும். ஆல் ப்ரைஸஸ் ஆர் கிஃப்ட்ஸா ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? ஆல் ப்ரைஸஸ் ஆர் கிஃப்ட்ஸ் நாட் அ பாசிபிள், நாட் அட் ஆல் பாசிபிளா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஆல் ப்ரைஸஸ் is just a minute, all prices is or gifts is not a possibility. கண்டிப்பாகவே ட்ரூ தான். ஏன்னா இந்த ப்ரைஸஸ் ரேட்ஸில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஒன்லி ரேட்ஸில் மட்டும்தான் ப்ரைஸஸ் இருக்கணும். அப்போ எப்படி இந்த ப்ரைஸஸ் வந்து கிஃப்ட்ஸில் எப்படி இருக்க முடியும்? நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. நாட் அ பாசிபிலிட்டினா நாட் அட் ஆல் பாசிபிள், அது பாசிபிளே கிடையாது அப்படின்னா இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ப்ரைஸஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஆல் ப்ரைஸஸ் ஆர் கிஃப்ட்ஸ். இந்த ப்ரைஸஸ் கிஃப்ட்ஸுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா கொடுத்துருக்கிறதே என்னது? ஒன்லி ரேட்ஸில் மட்டும்தான் இருக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க. கிஃப்ட்ஸோட இருக்க கூடவே கூடாது. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் இந்த இயர் நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் லேட்டஸ்ட் பேட்டர்ன் எல்லாமே தான் நான் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பிடிஎஃப்கான ஒரு பெய்டு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இன்னையோட அந்த லான்ச் ஆஃபர் வந்து முடியுது. நாளையிலேருந்து அதோட ப்ரைஸ் 700 இருக்கும். இன்னைக்கு நைட்டு 12 o'clock நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து 490 தான். ஓகேங்களா? அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இந்த சிலாஜிசம் முடிச்சிருக்கோம்ல, இதில் நான் அரௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 75 to 100 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். பே பண்ண மெம்பர்ஸ்க்கு அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் அந்த வீக்கெண்டில் உங்களுக்காகவே தனியாக ஒரு ப்ரைவேட் வீடியோ போட்டு அதெல்லாமே நான் கிளியர் பண்ணிடுவேன். அதுதான் அதில் இருக்க பெரிய பெனிஃபிட். ஸோ ஜாயின் பண்ணோம். டெஃபினட்டாகவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ மறக்காமல் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.